மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த மூலிகைகளின் பயன்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் தூதுவேலை அப்படின்னு சொல்லக்கூடிய முள் இருக்கக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். பொதுவாக இந்த தூதுவேலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சளிக்கு ரொம்ப நல்லது, ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கிராமங்களில் நகரங்களில் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். வணிக ரீதியாக கூட இன்றைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த தூதுவேலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தூதுவேலைனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இலையை எடுத்து நன்றாக நெய்யில் வதக்கி அல்லது அதை ஒரு துவையல் போல் செய்து அல்லது பருப்புடன் சேர்த்து வேக வைத்து அதில் சிறிதளவு நெய் சேர்த்து காலை இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வேகமாக குணமடைய உதவுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் எவ்வளவு பேருக்கு தெரியும், தூதுவளை நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயை மட்டுமல்ல, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது. பெரும்பாலும் அதை பற்றி நம்ம யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த தூதுவேலையை சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பாக வைத்திய வாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் வயிற்று புற்றுநோய்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுலேயும் இந்த தூதுவேலையை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தூதுவேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தூதுவேலையுடைய இலைகளை எடுத்து அதை நன்றாக நெய்யில் வதக்கி அதன் பிறகு அதை நன்றாக அரைத்து அதனோடு சிறிதளவு மஞ்சள் சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவிற்கு 1 மணி நேரம் முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டு வரும்போது கிரந்தின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களும் அதைவிட குறிப்பாக உணவு குழல் சம்பந்தப்பட்ட ஈசோஃபேகல் கேன்சர்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களும் நன்றாக குணமடைவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈசோஃபேகல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதாவது உணவு குழலில் ஏற்படுகின்ற புற்றுநோய் அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு புற்றுநோயாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே வழியில் தடுத்து நிறுத்தப்படுவதால் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே முழுமையாக வெளிவர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது உடலுடைய எடை மிக மோசமாக குறைய ஆரம்பிக்கும். உடலுடைய எடை குறைய ஆரம்பிக்கும்போது மிக வேகமாக உடல் பலவீனமடைந்து உடலுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி அந்த உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும்போது பெரும்பாலும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ரேடியோ தெரப்பியோ கீமோதெரப்பியோ எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பில் பலனை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்காலிக பலன் தான் ஏற்படுகிறதே தவிர நிரந்தரமான நல்ல பலன்கள் ஏற்படுவது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் பிரச்சனைகளுக்கு தூதுவேலையை நெய்யில் வதக்கி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம், ஒரு 100 மில்லி நெய் எடுங்க, அதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தூதுவேலை இலைகளை, சுத்தம் செய்யப்பட்ட இலைகளை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிய பதம் வந்த பிறகு அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அந்த அரைச்ச கல்கத்தை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு கல்கம், நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில், அதே போல் ராத்திரி படுக்கும்போது வெறும் வயிற்றில் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் மற்றும் அந்த உணவு குழலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் காரணிகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம். நம்மளுடைய கைகளுடைய அக்குள் பகுதிகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அடிக்கடி அங்கே கட்டிகள் ஏற்படுறது, வலி ஏற்படுறது,
அப்புறம் அது உடைந்து கட்டியாக மாறி அதுலேருந்து சீழ் வர்றதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இது ஒரு வகையான பிரச்சனை, அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு நம்ம இதை பார்க்குறோம். இரண்டாவது, தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய நரி கட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த யானைக்கால் நோய் இருக்கவர்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய நரி கட்டக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயின் தொந்தரவுகளாலோ அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளாலோ அல்லது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விதைப்பையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாலோ சிறுநீரில் பைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாலோ அதிகமாக ஏற்படுறதை பார்க்குறோம். அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்போது டியூபர்குலோசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது புற்றுநோய்களோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளை கொண்ட மூலிகைகளை கொடுக்குறோம். அதில் மிக முக்கியமானது இந்த கண்டங்கத்திரி. ஸோ இதை எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா இந்த தூதுவேலையை எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக உள்ளுக்கு சென்று உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகளை மிக வேகமாக உற்பத்தி செய்கிறதுனால அந்த லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த தூதுவேலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயங்களை ஆற்றுவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு ஒரு பிரச்சனை, அதாவது இரத்த குழல்களில் ஏற்படுகின்ற சின்ன இரத்த கட்டிகள். இந்த இரத்த கட்டிகள் சில நேரங்களில் என்ன ஆகும்னா நம்மளோட இதயத்துக்கு பிரயாணம் செய்யலாம், சில நேரங்களில் நமக்கு மூளைக்கு பிரயாணம் செய்யலாம். அந்த மாதிரி பிரயாணம் செய்து போகும்போது இது உடலில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதை இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுகின்ற கடுமையான பாதிப்புகள் பக்கவாதத்தையோ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையோ, ஏன் சில நேரங்களில் இது நுரையீரலில் போய் சேரும்போது நமக்கு சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பையை கூட ஏற்படுத்தி விடுகிறது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற இரத்த கட்டிகளை குறைக்கக்கூடிய சக்தி தூதுவேலைக்கு உண்டு. தூதுவேலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு தூதுவேலை இலைகளை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை ஒரு 100 மில்லி காலை உணவுக்கு முன்பு, 100 மில்லி இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க உதவுகிறது. அந்த கழிவுகளை நீக்க உதவும் போது அந்த இரத்த கட்டிகளை உருவாக்கக்கூடிய காரணிகள் உடலில் குறையும் போது படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த மாதிரி இரத்த கட்டி ஏற்படும் போது ஹெப்பாரின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை தான் இரத்த குழாய்க்குள்ளே செலுத்தி அந்த இரத்த கட்டிகளை கரைக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கரைக்க முயற்சி செய்யும்போது எந்த அளவுக்கு அது உதவி செய்கிறது, எந்த அளவுக்கு மீண்டும் வராமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது மிக வேகமாக இந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தூதுவேலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இது சூடு அதிகமான ஒரு பொருளாக இருந்தாலும் இரத்த மூலத்தை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் இந்த தூதுவேலைன்னு சொல்லுவோம். தூதுவேலையிலிருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்கள் பார்ப்பதற்கு நம்மளுடைய சுண்டைக்காய் போலவே இருக்கக்கூடிய காய்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது பழுத்து பழமாகும்போது சிகப்பு நிறமாகவோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ இருக்கிறத பார்க்கலாம். அந்த பழங்களை எடுத்து நன்றாக வெயிலில் உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அந்த சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி பசுமோரில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது அந்த மூலநோய், குறிப்பாக இரத்தம் அதிகமாக கசிகின்ற மூலநோய் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும். தூதுவேலையுடைய இலைகளுக்கு பார்த்திங்கன்னா இரத்தத்தை உரைகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போல் இந்த தூதுவேலையுடைய பழங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சூரணத்தை மோரில் கலந்து சாப்பிடும்போது இந்த ப்ளீடிங் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்தம் அதிகமாக போகக்கூடிய அந்த மூலநோய் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். தூதுவேலையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு இன்றைக்கி சொல்லுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் தூதுவளை மிகச்சிறந்த மருந்து. நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் போய் தூதுவளை ரசாயனம்னு ஒன்று சொல்லுவோம். ரசாயன கர்மம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 48 நாட்களுக்கு ஒரு மூலிகை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அந்த வகையில் ஆஸ்துமா நோய் இருப்பவர்கள், சைனஸ் நோய் இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 மில்லி அளவுக்கு நெய் எடுத்து ஒரு 20 அல்லது 25 தூதுவளை இலைகளை அதில் போட்டு நல்லா வதக்கி அந்த இலைகளை எடுத்துட்டு
அந்த நெய்யை தினசரி காலையில் 20 மில்லி வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இந்த ஆஸ்துமா நோய், சைனஸ் அலர்ஜி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு 3 மாத காலம் அந்த நெய்யை சாப்பிட்டாலே அலர்ஜி, சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டாக மறைந்து போகிறதே பார்க்கலாம். சின்ன டெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த தூதுவளை நெய்யை ஒரு 3 மாதம் உபயோகப்படுத்திட்டு திருப்பி ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மிக நன்றாக தெரியும். எனவே நேயர்களே, இந்த தூதுவளையை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் இரத்த மூலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த தூதுவளையை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு வணிக ரீதியாக கூட இந்த தூதுவளை சூர்ணம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அதற்கான தீர்வையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு அரசு என்பது அல்லது ஒரு அரசு சார்ந்த அமைப்புகள் என்பது மக்களிடம் ஆதாரமான நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் மக்கள் எப்பொழுதும் ஒரு அரசாங்கம் பொய் சொல்லும் அல்லது அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் பொய் சொல்லும், உண்மையான நேர்மையான விஷயங்களை ஒரு அரசு சொல்லாது என்கிற நிலை என்பது மிக மிக ஆபத்தானது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், குறிப்பாக மறைந்த தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தொடர்பாக இதுவரைக்கும் அரசும் அரசு சார்ந்த அமைப்புகளும் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு மக்களால் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, கேலிக்குள்ளாக்கப்படுகிறது. என்ன காரணம்? எதற்காக ஒரு முதலமைச்சருடைய மரணம் என்பது இத்தனை மர்மமானதாக, இத்தனை சந்தேகத்திற்குரியதாக, இத்தனை கேள்விகளுக்குரியதாக மாற வேண்டும்? இது மக்களிடையே ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு முதலமைச்சருக்கே இந்த அரசு அமைப்புகளிடம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒருவருக்கே என்ன வேண்டுமானாலும் நடக்கும், யார் வேண்டுமானாலும் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் சாதாரண குடிமக்களாகிய தங்களுடைய நிலை என்ன என்பதை மக்கள் அச்சத்துடன் நினைத்து பார்க்கிறார்கள். மக்களிடையே இது ஆழமான கசப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய மருத்துவமனைகளுடைய செயல்பாடு, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, அரசாங்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய செயல்பாடு, அதிகாரத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற ஒரு அச்சம், இது எல்லாமே இன்றைக்கு மக்களுடைய மனதில் மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. இந்த அச்சத்தை நாம் எப்படி போக்குவது? நம்பகத்தன்மையின் மூலமாக, உண்மைகளின் மூலமாகத்தான் நாம் போக்க முடியும். ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பாக, குறிப்பாக அவர் மருத்துவமனையில் உடல்நலமற்று அனுமதிக்கப்பட்ட நாள் முதலே மிக கடுமையான சந்தேகங்களும் மர்மங்களும் உலவி வந்தன. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள், பிரதமர்கள், உயர் பதவி வகிப்பவர்கள், பிரபலமானவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல நாட்கள் இருந்திருக்கிறார்கள், நலம் பெற்று வந்திருக்கிறார்கள், சிலர் இறந்தும் போயிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெரிய தலைவரின் தொடர்பாக அல்லது ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பில் இருந்த ஒருவர் தொடர்பாக இவ்வளவு சந்தேகங்கள் அவர் மருத்துவமனையினுள் சேர்க்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே எழுப்பப்பட்டது கிடையாது. அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த சந்தேகங்கள் மிகவும் பிரம்மாண்டமானதாகிவிட்டன. இதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு பொய்யை மறைப்பதற்கு 100 பொய் சொல்வது என்று சொல்வார்கள். அதுதான் இப்பொழுது ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மருத்துவர்களும் மருத்துவமனையும் அதிகாரிகளும் அதிகாரத்தில் இருந்தவர்களும் ஆட்சியாளர்களும் எதையோ ஒன்றை மக்களிடமிருந்து மறைக்கிறார்கள் என்பது முதல் நாளிலிருந்தே, ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே எழும்பத் தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சிகள் இதை பற்றி கடுமையான கேள்விகளை எழுப்பின. முதலமைச்சருடைய உடல்நலத்திற்கு என்ன என்பதை பற்றிய முழுமையான ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் அந்த அறிக்கை அரசினுடைய செயலரால் வெளியிடப்பட வேண்டும் என்று, அதுதான் முறையும் கூட. ஆனால் அன்றைக்கு மருத்துவமனை என்ன சொன்னது? அது அப்போலோ மருத்துவமனையை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவர் லேசான ஒரு நீர்ச்சத்து குறைவு காரணமாக, லேசான காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஓரிரு நாளில் அவர் வீடு திரும்பி விடுவார்
என்று அப்பல்லோ மருத்துவமனை சொன்னது. அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட எல்லா அறிக்கைகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேதி கிரமமாக இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள். அதாவது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது போயஸ் இல்லத்தில் என்று சொன்னால், என்ன சிகிச்சை, எந்த மருத்துவரால், எதற்காக அளிக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக ஜெயலலிதா என்ன நிலையில் மருத்துவமனைக்கு வந்தார் என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் எப்படி இருந்தார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு வேறு எந்த சாட்சியமுமே இல்லை. சசிகலாவை தவிர வேறு எந்த சாட்சியமும் இல்லை. அங்கிருந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள், அப்பல்லோ மருத்துவர்கள், சசிகலா, இவர்கள் 3 பேர் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியமாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்த முதல் தினத்திலிருந்து அவர் மரணமடைந்த தினம் வரை எல்லாமே மர்மமாக இருக்கிறது. இந்த மர்மம் என்பது மிகப்பெரிய ஒன்று. அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் பூசி மொழுகலாம், முன்னுக்கு பின் முரணான மருத்துவ அறிக்கைகளை வெளியிடலாம், ஒரு பொய்யை மறைப்பதற்கு 100 பொய்களை சொல்லலாம் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த பிரச்சனையில் மக்களுடைய சந்தேகங்கள் அதிகரிக்கிற போது, எதிர்க்கட்சிகளுடைய சந்தேகங்கள் அதிகரிக்கிற போது, அது தொடர்பான போராட்டங்கள் வலுப்பெறுகிற போது உடனடியாக ஒரு மருத்துவர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்வதும் அல்லது ஒரு மருத்துவ அறிக்கையை வெளியிடுவதும், அந்த அறிக்கைக்குள் பல்வேறு விதமான தீர்க்கப்படாத பல முரண்பாடுகளை தொடர்ந்து வெளிப்படுத்துவதும் மக்களுடைய சந்தேகங்களை மிகப்பெரிய அளவிற்கு ஆழமாக்கி இருக்கிறது. இந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படாவிட்டால் நாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவரே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்திருக்கிறார் என்பது மக்களை மிகப்பெரிய அளவிற்கு பீதியடைய வைக்கிறது. இன்னொன்று, தாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் எப்படி இறந்தார் என்பதை பற்றி கூட தெளிவான விளக்கங்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் ஜெயலலிதாவினுடைய மரணம் என்பது இன்றைக்கு நம்முடைய அமைப்புகள் எந்த அளவிற்கு மிக மோசமானதாக, மக்கள் விரோதத்தன்மை கொண்டதாக, ஜனநாயக நெறிமுறைகளற்றதாக, இருண்ட பக்கங்களை கொண்டதாக மாறிவிட்டது என்பதை காட்டுகிறது. ஜெயலலிதாவின் மீதான நீதி விசாரணை என்பது, ஜெயலலிதாவினுடைய மரணத்தின் மீதான நீதி விசாரணை என்பது அது வேறு யாரையும் தண்டிப்பதற்கு என்பதை விட இந்த அமைப்புகளில் என்னென்ன நடந்திருக்கின்றன, வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு அரசு என்பது மக்களுக்கு எவ்வளவு அபாயகரமானது, அத்தகைய போக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காவது நீதிமன்றம் நேரடியாக ஒரு விசாரணையை, சுதந்திரமான ஒரு விசாரணையை உத்தரவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் மருத்துவ அமைப்பின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படும். இல்லாவிட்டால் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மர்மமான நாடகத்தின் காட்சிகளாகவே நின்றுவிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறையை பற்றிய பல தகவல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மும்பை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு கண்ணன். ஒரு தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, மற்ற மாநிலங்களில் நம்மளோட அமைப்புக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது, அவருடைய பணிகள் சார்ந்த பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மும்பை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. ஒரு தமிழ் அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் தமிழர்களோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாநிலத்தில் இதற்கான ஒரு வளர்ச்சி வாய்ப்பு, வரவேற்பு எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த அமைப்பு மூலமாக நீங்கள் செய்கிற பணிகள், ஒரு தலைவராக உங்களுடைய பொறுப்புகள் என்ன, இப்படி நிறைய விஷயத்தை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். அதையும் தாண்டி ஒரு பொருளாதாரத்துறையில் உங்களுடைய பணிகள் இருக்குது அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நம்ம நாட்டோட பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்குறோம். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு சுமையா, இந்த போக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட பார்வையில் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக மும்பை தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். முதலில் என்னுடைய நன்றி இந்த வாய்ப்பை அளித்ததற்கு. மும்பை உங்களுக்கு தெரிந்தது போல் ஒரு பெரிய நகரம். அங்கு மக்கள், தமிழ் மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னே குடியேற ஆரம்பித்து விட்டார்கள்.
இந்த மும்பாய் தமிழ்ச் சங்கம் 77 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்டது. நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக 75வது ஆண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம். ஸோ அந்த காலத்தில் எந்த தமிழராவது மும்பாய்க்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்காகவும் அந்த தமிழர்கள் எல்லோரையும் ஒருமைப்படுத்தி அவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளையும் நடத்தியது சங்கம். அந்த காலத்தில் எங்களுக்காக ஒரு தனி கட்டிடம் கிடையாது. பட் இப்போது எங்களுக்காக ஒரு பெரிய கட்டிடமே அந்த சயான் என்ற பகுதியில் மட்டுங்காவிற்கும் தாராவிற்கும் வெகு அருமையில் அமைந்துள்ளது இந்த கட்டிடம். இந்த சங்கம் செய்துள்ள பணிகள் பல. நான் 2 ஆண்டுகளாக இங்கு தலைவராக உள்ளேன். அதற்கு முன்பு இருந்த எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், இந்த தமிழ் வளர்ச்சிக்காக அந்த மும்பாய் வரும் தமிழர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதற்காக இந்த சங்கம் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 77 ஆண்டுகளில் நாங்கள் செய்துள்ள பணிகளை நீங்கள் பார்த்தால், முதலில் ஆரம்ப காலத்தில் அவர்கள் நாடகங்கள் நடத்தினார்கள். அதுபோக பல பேச்சுக்களும் அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்தன. நாங்கள் இந்த 75வது ஆண்டிலிருந்து என்ன செய்துள்ளோம் என்றால், வெறும் பேச்சுக்களும் நாடகம் மட்டுமில்லாமல் எல்லா சம்பந்தமான தமிழ் சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும், அதாவது ஆடல் பாடல், கவியரங்கம், கருத்தரங்கம், அது போன்ற பல நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் 3 அல்லது 4 நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அதுபோக அந்த தமிழ் வளர்ப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த தமிழுக்காக உள்ள தமிழ் கிளாஸ் அதை நடத்தி வருகிறோம். அதுபோல் அங்கு மும்பாய்க்கு வரும் தமிழர்கள் மராத்தி கற்க வேண்டும், அவர்களுக்கு மராத்தி தெரிந்தால் நன்றாக இருக்குமே என்பதற்காக அந்த மராத்தி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. அதுபோக சமஸ்கிருத வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த 75வது ஆண்டிற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு 6 பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம். அதே போல் இந்த 2 வருடங்களாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். பாரதியர் விழா, பாரதிதாசன் விழா, திருவள்ளுவர் விழா என்று 6 பெரிய விழாக்கள் நடக்கின்றன. இந்த சங்கத்தை நிறுவியவர்கள் திரு கந்தசாமி அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த சங்கம் நன்றாக வளர்ந்து தமிழ் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பித்தார். அதுபோக அங்கு உள்ள தமிழ் மாணவர்கள் தமிழை ஆவலோடு கற்க வேண்டும் என்பதற்காக அங்கு பல பள்ளிகளிலும் தமிழ் ஒரு மொழியாக உள்ளது. அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் போட்டிகள் நடத்தி நல்ல தமிழை எழுதுபவர்கள் பேசுபவர்களுக்கு நாங்கள் பரிசு தருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அந்த தமிழ் பாடத்தில் அதிக மார்க் வாங்கும் எல்லா பள்ளிகளிலும் இருந்து அதிக மார்க் வாங்கும் முதல் 2-3 மாணவர்களுக்கு நாங்கள் அந்த உதவியினை அளிக்கிறோம், பண உதவியினை அளிக்கிறோம். ஒரு 2 வருடங்கள் அவர் படிப்பதற்காக பண உதவிகளை அளிக்கிறோம். ஒரு சங்கம் அப்படின்றது வந்து மிக பழமையான ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 75 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் அது ஒரு சிறப்பாக பயணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தூரம் தமிழ் மக்கள் குடியேறி இருக்காங்க மும்பையில் அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஆரம்ப காலத்தில் இதற்கான வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய கவியரங்கம் இதெல்லாம் சொன்னீங்க. எந்த அளவுக்கு மொழி பற்றின ஒரு புரிதல் அவங்கள்ட்ட இருக்குது? கவியரங்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் வந்து எவ்வளோ தூரம் முன்னாடி நிற்கிறாங்க? நாங்கள் வந்து அங்குள்ள தமிழர்கள் மட்டுமல்லாது உலகில் உள்ள அவ்வளவு தமிழர்களையும் அங்கு யார் நன்றாக பேசுவார்கள், யார் அந்த துறையில் சிறந்தவர்கள் என்று பார்த்து அவர்களை அங்கு வரவழைத்து நாங்கள் அவர்களை பேச சொல்கிறோம். எங்கள் தமிழ் சங்கத்திற்கு கலைஞர் ஐயா அவர்கள் வெகு காலம் முன்பு வந்திருக்கிறார்கள். அதுபோக இங்குள்ள பல முதல்வர்களும் காமராஜர் உள்பட பலரும் அந்த சங்கத்தில் வந்து பேசி சிறப்பு செய்துள்ளார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால் அந்த பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பல நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது சென்னையிலிருந்து, மதுரையிலிருந்து, அதுபோல் சிதம்பரத்திலிருந்து, தஞ்சாவூரிலிருந்து பல வல்லுநர்களும் வந்து
அங்கு அவர்களுடைய சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார்கள். உதாரணத்திற்காக தமிழ் பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் அவர்கள் வந்து ஒரு சொற்பொழிவை ஆற்றினார்கள். அதேபோல் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் வந்து ஒரு சொற்பொழிவை ஆற்றினார்கள். அதுபோல் பல வல்லுநர்களும் அங்கே வந்து பேசுகிற நான் சொன்னது போல் ஒரு வருடத்திற்கு 6 பெரிய நிகழ்ச்சிகள் அவர்கள் வந்து பேசுவதற்காகவே உள்ளது. பட்டிமன்றமும் நடத்துகிறோம். அதற்கும் இங்குள்ள தமிழர்கள் வந்து பேசுகிறார்கள். அதை அங்குள்ள மக்கள் மிகவும் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு அதை பாராட்டுகிறார்கள். கண்டிப்பாக சார். இப்போது தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம தமிழர் பாரம்பரியம், தமிழர் கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பணியில் இறங்கியிருக்காங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு விஷயம் கூட நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். இது ஒரு அடையாளம், தமிழர்களோட அடையாளம் சொல்லி உலக அளவில் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னும் போது நம்ம மொழி சார்ந்தும் நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்தும் இந்த மீட்டெடுக்கிற பணிகள் பற்றி பேசும்போது மும்பை தமிழ் சங்கம் இது எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு? நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னாக்க, அந்த தஞ்சை வைஸ் சான்சலர் அவர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் ஒரு நல்ல யோசனை கூறினார்கள். அவர்களிடம் சேர்ந்து நாங்கள் ஒரு தமிழ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்தலாம் என்று கூறினார்கள். அதுபோல் போன வருடம் ராஜேந்திர சோழன் அவர்களின் படத்தை மாசாகான் டாக் அந்த இந்தியாவுடைய டிஃபென்ஸ் யூனிட்டில் திறந்து வைத்தார்கள். அப்போது நம் தமிழ் சங்கம் அதில் கலந்து கொண்டது. அப்போது நாங்கள் அங்கே பேசிய போது மும்பை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர்களும் நம்முடன் சேர்ந்து ஒரு தமிழ் கோர்ஸ் நடத்தலாம் என்று கூறினால், அது மட்டுமல்ல அவர்கள் தமிழில் ஒரு நல்ல சினிமா பாட்டை 5 நிமிடங்கள் பாடி எல்லோரையும் அசர வைத்து விட்டார்கள். அவரோ ஒரு மராத்தியர். அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. அதனால் நாங்கள் இந்த தமிழ், நீங்கள் கூறியது போல் பல கலை வல்லுநர்களையும் அழைத்து இந்த வில்லுப்பாட்டு கச்சேரி நாங்கள் போன வருடம் பண்ணினோம். அதுபோல் வரும் வருடங்களில் நம்முடைய அந்த கிராம இசை அதையெல்லாம் நடத்துவதற்கு நாங்கள் பிளான் பண்ணியுள்ளோம். ஓகே. இப்போ நீங்கள் பொருளாதாரத்துறையில் உங்களுடைய பணி நிமித்தமாக உங்களை ஈடுபடுத்திட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பேசினோம்னா அது ஒரு பெரிய கடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் மக்கள் மத்தியிலையும் இதை பற்றின ஒரு கேள்விகள் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் முதல்ல நம்ம பேச போகிறது வந்து இந்த ஜிஎஸ்டி, இந்த டேக்ஸ், இந்த வரி சுமை அப்படிங்கிறது முழுக்க மக்கள் தலைமையில் சுமத்தப்படுது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது? உண்மையிலேயே அந்த டாக்ஸ் பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். ஓகே. உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து உலகத்திலே மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பெரிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். ஸோ அந்த இந்திய பொருளாதாரம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும்போது அந்த டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு புதிய உத்தியை நம்முடைய கவர்மெண்ட் கொண்டு வந்தார்கள். அது வந்து அதனுடைய நோக்கம் நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள், வரி கட்டாதவர்கள் தான் அதனால் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நம் இந்தியாவில் மெயினாக தொழில் புரிபவர்கள், அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் என்று சொல்லுவோமே, அவர்கள்தான். அதுவும் அந்த பொருளாதாரம் செய்வர்கள் நிறைய பேர்கள் அந்த ரீட்டைல் என்று சொல்லுவோம், அந்த கிராசரி ஷாப் என்று சொல்லுவோம், அவர்கள்தான் இந்தியாவில் அதிகமாக தொழில் புரிபவர்கள். ஸோ அந்த புதிய ப்ரோக்ராமை கொண்டு வந்தவுடன் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். இந்த வரியை பற்றி பேசும்போது இப்போது நம்மிடம் 3 விதமான வரிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்கள் விதிக்கிற வரி, இரண்டாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கிற வரி, மூன்றாவது வந்து அந்த பஞ்சாயத், அந்த முனிசிபல் அவங்களெல்லாம் விதிக்கின்ற வரிகள். இந்த புதிய வரி சட்டத்தின்படி இது 3ம் ஒன்றாகி அதை ஜிஎஸ்டி என்று கூறப்போகிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இப்போது பலரும் அந்த வரி செலுத்த வேண்டுமென்றால் அதை செலுத்துவதில்லை. இந்த வரியை கொண்டு வந்தால் செலுத்தாதவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது கொண்டு வரப்படுகிறது. ஆனால் முதல் இந்த கான்செப்டை கவர்மெண்ட் பேசிய போது ஒரே ஒரு வரி மட்டும்தான் இருக்கும் என்று கூறினார்கள். இப்போது அது அந்த டைம் நெருங்கி வரும்போது
5-6 ரேட்டுகளை கூறுகிறார்கள். அது 40% வரி கூட வரலாம் என்று கூறுகிறார்கள். அந்த 40% வரி என்பது என்னவென்றால் நாம் வாங்குவதில் 40% வரிக்கே போய்விடும். அந்த அளவு வர இருக்கிறது. ஸோ இது வந்து யாரை பாதிக்கும் என்றால், நான் கூறியது போல் அந்த டிமானிட்டைசேஷனை பாதித்தது வந்து அந்த சிறு தொழில்களும் அந்த மீடியம் தொழில்களும் தான் பாதிக்கப்பட்டன. அதேபோல் இந்த வரி வரும்போது அது பாதிக்கப்பட போவது அந்த சிறு தொழிலும் மீடியம் தொழிலும் தான். இன்னொன்று என்னவென்றால், இந்த வரியை கொண்டு வந்தால் நீங்கள் அந்த பணவீக்கத்தை பற்றி கூறினீர்கள். அந்த பணவீக்கம் முதல் வருடத்திலேயே 12 விழுக்காடுகளாக மாறிவிடும். இப்போது அது 11 விழுக்காடுகளிலிருந்து இந்த 3-4 வருடங்களில் அது 5ஆகவும் 4ஆகவும் குறைந்து வந்தது. இப்போது அந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததிலிருந்து அது திரும்ப மேலே போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது இப்போதே 5-6 7 போகலாம் என்று கூறுகிறார்கள். இந்த வரி வந்த உடனேயே அது 12ஆக ஆகிவிடும். அது பல நடுத்தர மக்களையும் பல கீழ்த்தர மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எப்படி நிர்ணயிக்கப்படுது? இது ஏற்றம் இறக்கம்லாம் வந்து எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? அது சரி பண்ணணும், பேலன்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது எங்கேருந்து அதை நம்ம தொடங்கணும்? அதான் அந்த இன்ஃப்ளேஷன், அந்த பணவீக்கங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நிறைய பொருட்களை நாம் வீட்டில் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ஒரு வீட்டில் 100 ரூபாய் செலவு செய்தால் அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 40-45 விழுக்காடு சாப்பாட்டிற்கு போகும். இந்த காலத்தில் 5-6 விழுக்காடு டெலிஃபோனுக்கு சென்று விடுகிறது, 5-6 விழுக்காடு பயணத்திற்கு செல்கிறது. இந்த மாதிரி அந்த 100 விழுக்காடில் ஒரு 30 விழுக்காடு இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் அது சேவிங்ஸாக இருக்கிறது. 70 விழுக்காடை மக்கள் செலவு செய்து விடுகிறார்கள். அந்த 70 விழுக்காடும் அதாவது சாப்பிடுவதற்கு, பயணம் செய்வதற்கு, படிப்பதற்கு, ட்ராவல் செய்வதற்கு என்று அதை பிரிக்கலாம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அந்த பணவீக்கம் இருக்கும். ஸோ அந்த பணவீக்கம் நாம் அந்த 4%, 5% என்று கூறும்போது அந்த ஒரு பகுதி வந்து 12 விழுக்காடாக இருக்கலாம், ஒரு பகுதி வந்து 15 விழுக்காடாக இருக்கலாம், ஒரு பகுதி வந்து 2 விழுக்காடாக இருக்கலாம். மொத்தத்தில் 5 இல்லைனால் 6, அதை வெயிட்டட் ஆவரேஜ் என்று கூறுவோம். அந்த மாதிரி தான் பணவீக்கம் இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வருடம் அட்லீஸ்ட் அந்த பருப்பு வகைகள் மிகவும் பெரிய உயரத்திலிருந்து அவை இப்பொழுது கீழ் வந்திருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் நாம் இப்போது எல்லோருமே 2 சக்கர வாகனம் உபயோகப்படுத்துகிறோம், 4 சக்கர வாகனம் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் அந்த பெட்ரோல் அதனுடைய ப்ரைஸ் அது வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ அது இன்னும் கூடலாம். நேற்றும் தானாலும் அந்த வரியில் மீண்டும் 3 ரூபாய் 50 பைசா அதிகம் செய்திருக்கிறார்கள். அது வந்து அந்த விலை ஏறும்போது அது எல்லா இடத்திலும் அது பிரதிபலிக்கும். ஏனென்றால் அவை அந்த குட்ஸை ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறப்ப அதோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மிகவும் அதிகமாகிறது. அதனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த விலை ஏறுவதை காணலாம். கண்டிப்பாக இந்த விலை ஏற்றம்லாம் பற்றி பேசும்போது நிறைய பொருள் கூட விலை ஏறுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பெட்ரோல் விலை வந்து ஒரு பெரிய தாக்கம். இன்றைக்கி சாமானிய நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், அது அடிமட்ட வர்க்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், 2 வீலர் அந்த இருசக்கர வாகனம் அப்படிங்கிறதே ஒரு இன்றியமையாததாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு திடீர்னு ஒரு 3 ரூபாய் 1 ரூபாய்ன்னு ஒரு விலையேற்றம் வரும்போது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நிலையில் போகிற ஒரு போக்கு தான் இருக்கிறத பார்க்குறோம். இதை எப்படி வந்து சாமானிய மக்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? அது மிகவும் கடினம்தான். ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால் கடந்த 2 வருடங்களில் அந்த பிரைவேட் செக்டர் என்று சொல்லுவோமே, அங்கிருந்து நிறைய மூலதனங்கள் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்போதற்கு கெப்பாசிட்டியில் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற ஒன்லி 75%. ஸோ அதனால் அவர்கள் புதிய பிளான்ட் போட வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் அவர்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 90% ஆக வேண்டும். அது இன்னும் அவர்கள் அதை புதிய முதலீடுகளை செய்வதற்கு இன்னும் நிலை வரவில்லை இந்தியாவில். அதனால் என்ன ஆகும் என்றால் இந்த வருடமும் அந்த அரசாங்கமே நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். அந்த அரசாங்க பட்ஜெட்டில் அவர்கள் நிறைய செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பட்ஜெட்டை போட்டு இருக்கிறார்கள். அதற்கு பணம் எங்கிருந்து வரும்?
போன வருடம் எங்கேருந்து வந்தது என்றால், போன வருடம் அந்த ஆயில் ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து உலகத்தில் கம்மியாக தான் இருந்தது. பட் அதில் வந்து எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாலும் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணவே இல்லை. அதனால் வந்து அதிலிருந்து அவர்களுக்கு வந்து அதிகமான பணம் கிடைத்தது. அதை வைத்து அவர்கள் அந்த அரசாங்கத்தை நடத்தினார்கள். இந்த வருடம் என்னவென்றால், அந்த உலக சந்தையில் அந்த ஆயிலின் ப்ரைஸ் அதிகமாகிவிட்டது. அதனால் இப்போது நம்முடைய அரசாங்கம் அதனுடைய விலையை ஏற்ற வேண்டிய ஒரு நிலையில் உள்ளது. அது ஏற்றாவிட்டால் என்ன ஆகும் என்றால், அந்த அரசாங்கம் செலவு செய்யும் செலவினங்கள் நடக்காது. அது நடக்கவில்லை என்றால் நம்முடைய பொருளாதார growth என்று சொல்லுவோமே, அது திரும்ப கீழே வந்துவிடும். இப்போ இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்தியா வளரும் நாடுகளில் பட்டியலில் இருக்குது, வேகமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ஒரு வில்லேஜு கூட ஒரு நகரம் மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறையா கடைகள் வந்திருக்கு. அங்கே வந்து 2 வீலர் விற்கிறாங்க, அங்கே வந்து மொபைல் ஃபோன் விற்கிறாங்க, மொபைல் ரிப்பேர் பண்ணுறாங்க. அது நம்ம கிராமம்னு சொன்னால் கூட அது இப்போ போய் பார்த்தா கிராமம் மாதிரி இல்லை, அது ஒரு நகரம் மாதிரி இருக்குது. அதுபோக நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோமே, அதெல்லாம் மாறி இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இந்த சென்னையில் வந்துக்கிட்டு இருக்கப்ப நான் பார்த்தேன், 2 புறங்களிலும் பல அந்த ஜிம் என்று சொல்லுவோமே, நம்ம உடற்பயிற்சி செய்யும் நிலையங்கள் பலவும் வந்து விட்டன. மக்கள் 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு பதிலாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். அதுவும் சென்னை போன்ற நகரத்தில் பலரும் அந்த ஐடி செக்டரில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த டீஸ்ட்ரெஸ் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உள்ளது. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாட்டையும் இருக்குது இப்போ. ஆனால் இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், பல சௌரியமான கேட்ஜெட்ஸும் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் 2 டிவி பார்க்க வேண்டுமென்றால் மொபைலே பார்த்து கொள்ளலாம், அவர்களுக்கு நியூஸ் தெரிய வேண்டும் என்றால் மொபைலே பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பல வசதிகளும் வந்துள்ளன. அந்த வசதிகள் வந்துள்ள போதும் பல இடர்களும் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக சார். மும்பை தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் 77 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான ஒரு அமைப்புங்கிற முறையில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க எதிர்காலத்தில்? எங்களுடைய ஒரு குறிக்கோள் வந்து, இது உலகத்திலே வந்து ஒரு நல்ல பெரிய தமிழ்ச்சங்கமாக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோள். மும்பையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பல தமிழர்களும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் சென்று பார்த்தால் அவர்கள் இருக்கும் அந்த நிலை, அந்த கம்பெனியின் சீஃபாக இருக்கிறார்கள், சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறார்கள். அந்த நம்முடைய தமிழர்களில் பல தமிழர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவிற்குள் அது டெல்லியிலும் மும்பையிலும் தான். ஸோ அவர்களுடைய ஒரு சப்போர்ட்டுடன் இந்த சங்கத்தை இன்னும் மேலும் பெரிதாக வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளுடன் தான் இப்போது நாங்கள் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை முதலில் ஆரம்பிக்கிறோம். அதுபோல் நான் கூறியது போல் தமிழ் வகுப்புகள், மராத்தி வகுப்புகள் போல் திருக்குறள் வகுப்புகளும் நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று ஒரு முடிவு செய்துள்ளோம். அதுபோல் அந்த பல நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம் என்பது எங்களுடைய ஒரு எண்ணம். அதுபோக இன்றுள்ள இளைய தலைமுறையினர், அந்த மும்பை வாழும் தலைமுறையினர், அவர்களுக்கு தமிழ் பேச வருகிறது, ஆனால் தமிழ் படிக்க வரவில்லை. அதை ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி அவர்களையும் இங்கு வந்து அந்த தமிழ் வகுப்புகளை அட்டன் பண்ண நிறைய பேர் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோள். மும்பை தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் மும்பை தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பேசும்போது 77 ஆண்டுகளை கடந்த இன்னும் அது சிறப்பாக பயணப்பட்டுருக்குன்றதே ஒரு முக்கியமான செய்தி. தமிழன் வந்து 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேறு மாநிலங்களில் குடியேறி இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கான்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. இந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் செய்கிற பணிகள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் உங்களோட கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்காகவும் நீங்கள் இந்த அமைப்பு செஞ்சிட்ருக்கிற பணிகள் பேசியிருக்கோம். இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பேசும்
பேசும்போது இதில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்குது, வளர்ச்சிகள் இருக்குது, அதில் ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்டேருந்தும் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் தேவைப்படுது, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம் மக்களிடத்திலே ஒரு சுற்றுச்சூழல் பற்றிய, மண்ணை காக்க வேண்டும் என்பது பற்றிய விழிப்புணர்வு வெகுவாக வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த விழிப்புணர்வையும் மீறி எதிர் செயல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 2 செய்திகளை நாம் பார்க்கலாம். முன்பெல்லாம் ஒரு இடத்திலே பூமியை தோண்டுகிறார்கள் என்றால் எதற்கு என்று கூட நாம் கேட்பதில்லை. ஆனால் இன்றைக்கு இது தங்கள் மண், தங்களினுடைய எதிர்காலம், எதற்காக இதை செய்கிறீர்கள், எங்களுக்கு சொல்லாமல் செய்யக்கூடாது என்று கூறுகிற அளவுக்கு மக்கள் ஒரு புரிதல் உடையவர்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், முன்னொரு காலத்தில் மேடையில் பேசுகிறவர்கள்தான் சற்று விவரமுடையவர்களாக இருந்தார்கள். கேட்டுக்கொள்கிற மக்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்டார்கள். இன்றைக்கு கூட்டத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் விவரம் உள்ளவராக, எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறார்கள். எனவே மேடையில் பேசுகிறவர்கள் கூட கவனமாக பேச வேண்டிய கட்டம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 இடங்களில், ஒன்று நாம் பார்க்கிற நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது பற்றி மக்கள் காட்டுகிற எதிர்ப்புணர்வு, இன்னொன்று தென் மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றிலே இருந்து தண்ணீரை எடுத்து கொக்கோகோலா, பெப்சி போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த குளிர்பானத்தை தயாரிக்கிற அதற்கு எழுந்திருக்கிற எதிர்ப்பு என்று 2ஐயும் பார்க்கலாம். இந்த ஹைட்ரோ கார்பன் என்கிற அந்த சொல்லெல்லாம் முன்பு நமக்கு மிக அந்நியமானது. படித்தவர்கள், அதிலும் குறிப்பாக வேதியியல் துறையில் படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த சொற்கள் இன்றைக்கு மக்களே எல்லாவற்றையும் எடுத்து விளக்கி சொல்லுகிறார்கள். ஹைட்ரஜன், கார்பன், அதில் எவ்வளவு கார்பன் அணு சேர்கிறது, ஒன்று சேர்ந்தால் அதற்கு மீத்தேன் என்று பெயர். இவ்வளவு தெளிவாக ஏன் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவை வருகிற போதும் பாதிப்பு வருகிற போதும் எல்லோரும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுவார்கள் என்பது இயற்கையின் விதி. அப்படி அனைத்து துறைகளிலேயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும் நாம் கேட்கின்றவைகளை தராமல் எவை வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அவற்றையெல்லாம் அரசு தந்து கொண்டிருக்கிறது. காவிரி வேண்டும் என்று கேட்டால் கிடைக்கவில்லை, ஆனால் ஹைட்ரோ கார்பனை தருகிறோம் என்கிறார்கள். நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்றால் கேட்கவில்லை, ஆனால் இங்கே இருந்து பெப்சியும் கொக்கோகோலாவும் இங்கே இருக்கிற தண்ணீரை எடுத்து மறுபடியும் நமக்கே தருகிறோம் என்கிறார்கள். இந்த பெப்சி, கொக்கோகோலா நிறுவனங்கள் எவ்வளவு தண்ணீரை எடுக்கின்றன என்பதை பார்க்கிற போது அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு அதிர்ச்சியை தருகின்றன. இந்த புள்ளி விவரங்கள் மிகச் சரியாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு, எனவே அவை தடை செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்ததற்கு போதுதான் இவ்வளவு தண்ணீர் எடுக்கப்படுகிறதா என்று பொதுமக்களுக்கு புரிகிறது. நெல்லை பகுதியிலே ராதாபுரம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக இருக்கிற அப்பாவு அவர்களும் பிரபாகர் என்று ஒருவரும் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அப்பாவு தான் அந்த முதல் வழக்கை தொடுக்கிறார். இன்றைக்கு அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அந்த தள்ளுபடி செய்வதற்கான காரணங்களில் ஒன்றாக எது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வழக்கு தொடுத்தவர்களில் ஒருவர் பிரபாகர் என்பவர் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார். அந்த நிறுவனத்துக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டிருக்கிறது, வெளியிலே வந்திருக்கிறார். அந்த தனிப்பட்ட பகை காரணமாகவே வழக்கு தொடர்ந்திருக்கிறார், அதனை ஏற்க முடியாது என்கிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருந்து தனிப்பட்ட பகை காரணமாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும், தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கில் நியாயம் இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் என நாம் கருதுகிறோம். அது ஒரு புறம் இருக்க, திமுகத்தைச் சேர்ந்த அப்பாவு அவர்கள் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை, ஒரு சமூக அக்கறையோடு தான் அதனை தொடுத்திருக்கிறார். ஆனால் அது உபரி நீரைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அதனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இப்போது மக்களிடம் 2 கேள்விகள் எழுகின்றன. உபரி நீர் எங்கே இருக்கிறது? உபரி நீராக இருக்கிற ஒரு பகுதியை கூட
நம்பியாறு என்கிற அந்த ஆற்றோடு இணைத்துவிட வேண்டும் என்பதற்காக திமுக கழகம் ஆட்சியில் இருந்தபோது 40 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி அப்படி இணைப்பை செய்ய வேண்டுமே தவிர வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற நிறுவனங்களுக்கு நாம் ஏன் இவ்வளவு தண்ணீரை இவ்வளவு குறைந்த விலைக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. எவ்வளவு விலைக்கு கொடுக்கப்படுகிறது? நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த கணக்கை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. தாமிரபரணி தண்ணீரிலே 12.5 கோடி தண்ணீர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய குடிநீர் விவசாய பயன்பாட்டுக்கும் 10 கோடி லிட்டர் தண்ணீர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நகர மக்களினுடைய பயன்பாட்டுக்கும் தரப்படுகிறது என்றாலும் 1.3 மில்லியன் லிட்டர் தண்ணீரை இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் உறிஞ்சி எடுக்கின்றன. இந்த 1.3 என்று சொல்லுகிற போது அது மிக குறைவானது போல தோன்றும். அதனை நாம் விரித்து சொல்ல வேண்டும். 1.3 மில்லியன் என்றால் 13 லட்சம். எனவே 13 லட்சம் லிட்டர் தண்ணீரை அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்கி கொள்ளுகின்றன. நாங்கள் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம் என்கிறார்கள். உண்மைதான். ஆனால் கொடுக்கப்படுகிற விலை என்ன என்று பார்க்கிற போது தான் நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கடைகளிலே வாங்குகிற 1 லிட்டர் போத்தல் தண்ணீரினுடைய விலை 20 ரூபாய். அப்படியானால் நாம் 1000 லிட்டர் போத்தல்களை வாங்கினால் 20,000 ரூபாயை கொடுக்க வேண்டும். இந்த வெளிநாட்டு நிறுவனங்களோ அரசுக்கு எவ்வளவு தொகை கொடுத்து விட்டு வாங்குகிறார்கள் தெரியுமா? நாம் 1000 லிட்டர் தண்ணீரை 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அவர்கள் 1000 லிட்டர் தண்ணீருக்கு 37 ரூபாய் 50 காசு தான் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு வாங்கி கொள்ளலாம். இது என்ன நியாயம்? நம் மண், நம் நீர், நம்முடைய நீரை அவ்வளவு குறைந்த விலைக்கு பெற்றுக்கொண்டு 1000 லிட்டருக்கு 37 ரூபாய் 50 காசுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதிலிருந்து குளிர்பானங்களை தயாரித்து அவற்றையே மிகப்பெரிய விலைக்கு மறுபடியும் நம்மிடத்திலே விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், மண்ணின் வளத்தை, பொருளாதார வளத்தை எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இயல்பான சினம் நமக்குள்ளே எழுகிறது. இதனை உயர்நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய தாமிரபரணி தண்ணீர் இப்படி இன்னொரு பக்கத்திற்கு போகிறது என்கிற செய்தி நம்மை வந்து அடைகிற போது இவற்றுக்கெல்லாம் தீர்வே இல்லையா என்கிற கோபம் வருகிறது. மக்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி போராடி கொண்டே இருக்க முடியுமா என்பதும் முடியாத கேள்வியாக இருக்கிறது. நியாயங்கள் எந்த இடத்திலும் எடுபடவில்லை என்றால் ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொரு முறையும் மக்கள் கூடி கூடி போராடுவது என்பதும் எத்தனை காலத்துக்கு அது தொடர்ச்சியாக இயலும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விதமான போராட்டத்தை இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு வணிகர்கள் யாரிடத்தில் கேட்டாலும் ஒரு செய்தியை மிகச் சரியாக சொல்லுகிறார்கள். ஜனவரி மாதம் இருந்த அந்த வெளிநாட்டு குளிர்பானங்களினுடைய விற்பனை இன்றைக்கு 60% மேலாக குறைந்திருக்கிறது. அப்படியானால் இந்த அமைதி புரட்சியை யார் செய்திருக்கிறார்கள்? பெரும்பான்மையாக அந்த வெளிநாட்டு குளிர்பானங்களை விரும்பி குடித்தவர்கள் நம் நாட்டு இளைஞர்கள் தான். பெரியவர்கள் அதிலே ஒரு பெரிய ஈடுபாடு காட்டவில்லை. நம் நாட்டு இளைஞர்கள் அதை அருந்துவதிலே ஒரு பெரு விருப்பம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு பிடிவாதமாக சல்லிக்கட்டு போராட்டத்திலேயே அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இனிவரும் நாள்களில் இந்த வெளிநாட்டு குளிர்பானங்களை நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று அதை அவர்கள் அமைதியாக செயலிலும் காட்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த விற்பனை சரிவு எடுத்து காட்டுகிறது. அது சரியாக இருக்குமானால், அந்த பயணம் அதே திசையில் தொடருமானால் எவ்வளவு தண்ணீரை வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், இந்த நாட்டில் அதை விற்க முடியாது என்கிற நிலை அவர்களுக்கு புரியும். ஆனால் அதே நேரத்தில் நம் மண்ணில் இருக்கிற மண்ணுக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்து குளிர்பானங்களை உருவாக்கி அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் அதுவும் நம்முடைய மண்ணின் வளம் சுரண்டப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்கும். இவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வு வேண்டுமென்றால் மக்களின் விழிப்புணர்ச்சி மேலும் மேலும் கூர்மைப்பட்டு அது செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மருத்துவர்களின் ஆலோசனைகளை முறையாக நாம் பின்பற்றினாலே போதும் பல நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இப்பகுதியில் பல மருத்துவர்கள் உங்களுக்காக பல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் இப்பொழுது சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம் நேயர்களே. இன்று ஆலோசனை நேரத்திலே ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் என்பதை பற்றி பேச இருக்கின்றேன். அதாவது நம்ம விழுங்கும்போது சில பொருட்கள் போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் என்று கூறுவோம். அதை இப்போ ஃபாரின் ஆப்ஜெக்ட் இன்ஜெக்ஷன் என்று பெயரை மாற்றி இருக்கின்றார்கள் விஞ்ஞான உலகத்திலே. அதை பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க நிறைய எடுத்து கிடச்சதெல்லாம் முழுங்கிடும். சின்ன குழந்தைங்க ஊசி, பேட்ரி, காசுகள், கோலி, ரப்பர், பென்சில் இந்த மாதிரி கிடச்சதெல்லாம் எடுத்து விழுங்கிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா விழுங்கக்கூடிய பொருட்கள் அவர்கள் கை எட்டும் இடத்திலே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் வைக்கணும். ஸோ குழந்தைகளை என்றைக்கும் கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் திடீரென்று இதில் ஏதாவது ஒன்று எடுத்து விழுங்கிடுவாங்க. அது இப்போ உணவு குழாயில் போய் அடைச்சா கூட கவலை இல்லை, ஏன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் மூச்சுக்குழாய் போய் அடைச்சதுன்னா மூச்சுத்திணறல் வரும். ஸோ அப்படி எடுத்து உடனடியாக மூச்சுத்திணறல் குழந்தைக்கு ஏற்பட்டு ஏதாவது விழுங்கி மூச்சுத்திணறல்னு வச்சுங்க. உடனடியாக என்ன பண்ணணும், சின்ன குழந்தையாக இருந்தால் தலை கீழே திருப்பி பிடிச்சி காலை மேலே வச்சுட்டு தலையை கீழே தொங்க விட்டு முதுகில் 2 வாட்டி தட்டினா அது வெளியே வந்துடும். அதான் ஃபஸ்ட் எய்டு, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஈவன் சில சமயங்களில் சின்ன பிறந்த குழந்தை பால் குடித்து திடீர்னு மூச்சு குழாய்க்குள்ளே போய் திணறுதுன்னு வச்சுங்க. அப்போ கூட இந்த மாதிரி தாய்மார்களுக்கு தெரியும், அந்த குழந்தையை திருப்பி பிடிச்சி தட்டுவாங்க, அது சரியாயிடும், அது கக்கிடும். இது ரொம்ப இட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட், எமர்ஜென்சி எய்டு. ஸோ இப்போ இந்த குழந்தைகள் நிறைய முழுங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு நாம் அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். எண்டாஸ்கோப் வழியாக நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு தூங்குறதுக்கு ஊசி போட்டு செடேட் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா சின்ன குழந்தை நம்ம எண்டாஸ்கோப்பிக்கு ஒத்துழைக்காது. ஸோ அப்போ இப்போது பிரச்சனையான சில ஃபாரின் பாடிஸ் இருக்குது. உதாரணமாக ஊசி இல்லை ஓப்பன் சேஃப்டி பின், திறந்திருக்கிற சேஃப்டி பின்னை ஒரு குழந்தை முழுங்கிடுச்சுன்னு வச்சுங்க. அதை எடுக்கும்போது திருப்பி அந்த ட்ராக்கில் கிழிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எண்டோஸ்கோப் நுனியில் நாங்கள் இந்த ஹூட் ஒன்று அட்டாச் பண்ணுவோம். இட்ஸ் கால்ட் லேட்டெக்ஸ் ஹூட் ஆர் கப்பூச்சான் ஹூடுன்னு பேர் இருக்குது. அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதை இப்போ வேட்டியை மடித்து கட்டுற மாதிரி அந்த எண்டோஸ்கோப் டிப்பில் மடித்து வச்சுருப்போம். உணவு குழாய் வழியாக இறைப்பைக்குள்ளே போய் அந்த ஃபாரின் ஆப்ஜெக்டை நம்ம பயாப்சி ஃபார்சப்ஸ், ஃபாரின் பாடி ரிட்ரீவல் ஃபார்சப்ஸ் இருக்குது. அதில் நிறைய டைப் ஃபார்சப்ஸ் இருக்குது. அந்த 2 பல்லு வச்சு ஒரு எதிரில் ஒரு பல் இருக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கூடை மாதிரி இருக்கிறது, வலை மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய உபகரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் உபகரணம் இருக்குது. மேக்னெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அது மேக்னெட்டிக் ஃபாரின் பாடிஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்னெட் கூட இருக்குது. அல்லது இரும்புனால் உற்பத்தி பண்ண ஊசிகள் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கும் மேக்னெட்டிக் ஃபார்சப்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய விதமான ஃபார்சப்ஸ் இருக்குது, சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த எண்டோஸ்கோப் வழியாக பயாப்சி சேனல் வழியாக பார்த்து அதை எடுக்கணும். ஊசியாக இருந்தால் அதை ஃபாரின் ஆப்ஜெக்ட் பிடிக்கிற அந்த ஃபார்சப்ஸை வச்சு அந்த ஊசியை பிடிச்சி மேலே இழுத்து அந்த எண்டோஸ்கோப்போடு மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வரும்போது அந்த வேட்டியை மடித்து கட்டின மாதிரி இருக்கிற அந்த கப்பூச்சான் ஹூடு ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ஓஜி ஜங்ஷன் நேரோவாக இருக்கனால அது ஓப்பன் ஆச்சுன்னா அது வழியாக அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் அந்த லேட்டெக்ஸ் ஹூடுக்குள்ளே அந்த உரைக்குள்ளே போயிடும். அப்போ அந்த உணவு குழாய் கிழிப்படாது. இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். காலமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கே 30வது ஆண்டாக இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். 1987 ஆரம்பித்து இன்றைக்கி 2017 வரைக்கும் இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். சென்ற வாரம் கூட கணவன் மனைவி இருவரும் மருத்துவர்கள், அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ அந்த குழந்தை பேட்டரி எடுத்து முழுங்கிருச்சு. ஸோ அடித்து பிடிச்சி ஓடி வந்தாங்க. உடனடியாக 10 நிமிடங்களில் நாங்கள் அந்த இதை எடுத்து கொடுத்துட்டோம். அந்த பேட்டரியை எண்டோஸ்கோப் வழியாக எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதை எடுத்துடலாம். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும் அது விழுங்கியிருக்காங்கன்னு. நாள் கடத்தக்கூடாது, காலம் கடத்தக்கூடாது. இந்த மாதிரி முழுங்கின உடனே அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிட கொடுப்பாங்க, வாழைப்பழம் சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு. ஒன்றும் கொடுக்கக்கூடாது. வெறும் வயிற்றோடு இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இறைப்பையில் இருக்கிற அந்த உணவுக்கு நடுவில் அந்த இது அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் போய் உட்காந்துக்கும். அதை எண்டோஸ்கோப் வழியாக தேடி கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம். அதனால் ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட் யாராவது குழந்தைகள் விழுங்கி இருந்தால் எதுவுமே கொடுக்காதீங்க. தண்ணி கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடாது, உணவு கொடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்க, அழகாக அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பெரியவர்களுக்கு கூட விழுங்குற கஷ்டம் வரலாம். ஸோ அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாயில் அடைப்புகள், சுருக்கங்கள் இருந்தால் அந்த சுருக்கத்தில் போய் இந்த உணவு போய் உட்கார்ந்ததுன்னா அடைச்சிக்கும்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிக்சர், பெப்டிக் இசோஃபேஜைட்டிஸ், அதாவது அமிலம் மேலே வரதுனால உணவு குழாயில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கம், அந்த பகுதி சுருங்கி இருக்குன்னு வைங்க, அல்ல ஈசோஃபேஜல் வெப்பு, இல்லை ஈசோஃபேஜல் ரிங்கு, அல்லது போஸ்ட் ரேடியேஷன் ஆர் போஸ்ட் பில் இசோஃபேஜைட்டிஸ், அதனால் வர உணவு குழாய் சுருக்கங்கள்லாம் இருக்குன்னா அதில் போய் நாம் வந்து நல்லா மென்று சாப்பிடாம விழுங்கினோன்னா அது போய் அப்படியே பெரிய பீஸாக போய் உட்காந்துக்கும். அப்போ அது போய் அடைச்சிக்கும். அப்போ எண்டோஸ்கோப் வழியாக இந்த பாஸ்கெட் போட்டு, இல்லை மீன் வலை மாதிரி இருக்குது, ஃபிஷ் நெட் பாஸ்கெட், அதை போட்டு அந்த உணவு குழாயில் இருக்கிற அடைச்சிருக்கிற உணவு பூரா எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் நமக்கு வந்து அது ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிக்சரை வந்து அந்த டைலேட் பண்ணி விரித்து விட்டு திருப்பி இது மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ பெரியவங்க வந்து சாப்பிட்றப்போ நல்லா மென்று சாப்பிடணும். பல்செட் இல்லாதவங்க பல்செட் வச்சுக்கலாம், முழுங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி என்னோடய உறவினர் ஒருவர் ஒரு இது வந்து பிளிஸ்டர் பேக், அதை மருந்து பேக் பண்ணி வருது இல்லைங்களா, அது அலுமினியம் ஃபாயிலு பிளாஸ்டிக்கும் சேர்ந்து கலந்த கலவையில் சில சமயம்லாம் வருது. அது நல்ல ஷார்ப் எட்ஜோடு இருக்கும். அது வந்து பேர குழந்தைய கூட விளையாண்டே சிரித்து பேசிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே பிளிஸ்டர் பேக்கோட அது மாத்திரை மட்டும் எடுத்து சாப்பிட அந்த பேக்கிங்கோடு முழுங்கிட்டார். அந்த பேக்கிங்கோடு முழுங்கின அந்த இது வந்து உள்ளே போய் குடலை கிழிச்சு குடல் பொத்தல் பண்ணி அதுக்கு அவசர ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம விழுங்குறப்ப என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கணும். இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐரோப்பா நாட்டில் பேசிகிட்டே சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிடும்போது மட்டன் பீஸ் போய் மூச்சுக்குழாயை அடைச்சி அங்கேயே அவர்கள் இறந்து போகிற நிலைமை ஏற்பட்டது. ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டாங்க. பட் வந்து ஹீம்லிக் மெனுவர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக்னு உடனடியாக நினைக்கக்கூடாது. முதல்ல வந்து நம்ம நினைக்கணும், அந்த உணவு போய் அடைச்சிருக்கலாம் மூச்சுக்குழாயை, அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்படி குழந்தைய நம்ம தலைகீழ திருப்பி வச்சு தட்டினா அந்த இது உணவு வெளியே வந்து விடுகின்றதோ, பெரியவங்களை திருப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு பின்னால் போய் நின்று அவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணி அந்த கையை வச்சு அப்படி ஒரு அப்படி டப்புன்னு அழுத்தணும். அப்படி வந்து டயப்ரமை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, வயிற்றுக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ அந்த டயப்ரம் வழியாக அந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட் ஆகி அந்த உணவு டிஸ்லாஜ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ அமெரிக்காவில் ஐரோப்பாலெல்லாம் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் அந்த உணவு விடுதிகளில் எல்லாத்துலேயுமே எல்லா பேரர்ஸுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எமர்ஜென்சி யாராவது சாப்பிடும்பொழுது கொலாப்ஸ் ஆனாங்கன்னா உடனடியாக ஹீம்லிக் மெனுவர் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவு எல்லாத்துக்கும் தெரியல. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் பேட்ரி முழுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆபத்துங்க. பேட்ரி வந்து இருக்கிற அந்த பேட்ரி வந்து எஸ்பெஷலி வாட்சஸ்ஸு, இன்றைக்கி வர எல்லா டாய்ஸில் குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்லாம் பேட்ரி பேக்கோடு வருது. அப்படி இருந்தால் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற பேட்ரி டாய்ஸ் வாங்கணும். இல்லைன்னா அந்த பேட்ரி போடுற இடத்துக்கு வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டி வச்சிடணும். குழந்தைங்க சில சமயம் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து முழுங்கிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். ஏன்னா பேட்ரி உள்ளே போய் அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த நிக்கல் கேட்மியம் இதெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இறைப்பையில் இல்லை உணவு குழாயில் போய் அங்கேயே ஸ்டக் ஆகி அது வந்து நெக்ரோஸ் ஆகி பொத்தல் விழுறக்கூட அபாயம் கூட இருக்குது. ஆனால் அது வெரி டேஞ்சரஸுங்க. பேட்ரிஸ் வந்து முழுங்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி முழுங்கினா பிரச்சனை. இந்த மாதிரி தான் ஒரு 25 வயது இளைஞர் பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டுருக்காரு. ஒரு நியூ இயர் ஈவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பியர் வந்து ஒரு பெரிய மக்கு பியர் குடிச்சிருக்காரு. அதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 8 பேட்டரி உள்ளே போட்டாங்க. சின்ன சின்ன நிக்கல் கேட்மியம் பேட்டரி 8 பேட்டரியை கலக்கி அப்படியே குடுறா அப்படின்னோடனே அவருக்கு தெரியவே இல்லை, அவர் பாட்டி குடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரங்கள் கழித்து சரியான வயிற்று வலி. அங்கே பெங்களூரில் போய் அவங்க வந்து எண்டாஸ்கோப் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தா 2 இது ஏதோ பளபளன்னு 2 ஒட்டிகிட்டு இருக்கு வயிற்றில். அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க, வரவே இல்லை. ஆனால் அவங்க வந்து எங்களால் முடியல, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேஷண்ட் எங்கிட்ட வந்தாங்க. எண்டோஸ்கோப் போட்டு பார்த்து எடுத்தால் பேட்ரி எடுத்து வச்சா திருப்பி போய் அங்கேயே ஒட்டிக்குது. அப்படின்னா அந்த இறைப்பையிலேருந்து வெளியே போய் சிறுகுடல் திருப்பத்தில் இன்னும் பேட்ரிஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி உள்ளே போனால் பேட்ரிஸ் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்த உடனே சரியாக போச்சு. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 4 வாரங்கள் கழிந்த நிலையில் அவர் வந்தப்போ அந்த வயிற்றுக்கும் குடலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓப்பனிங்கே உருவாயிடுச்சு. இட்ஸ் கால்ட் கேஸ்ட்ரோஜெஜினாஸ்டமி. நாங்கள் வந்து மேக்னெட்டிக் ஜிஜே என்று ஒரு ட்ரீட்மெண்ட்டே இது மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இன்னொரு அம்மா வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊசி வாயில் வச்சுட்டு இருந்திருக்காங்க, முழுங்கிட்டாங்க, தெரியவே இல்லை, மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊசி வந்து குடலை குத்தி அது போய் இந்த வெளியே இருக்கிற பெரிட்டோனியத்தில் போய் குத்தி நின்றுட்டு இருந்தது. லாப்ராஸ்கோப் மூலமாக எடுக்க வேண்டியதாயிற்று. இன்னொருவர் வந்து டென்ச்சர் அந்த பல்செட் இருக்குல்ல, பல்செட்டே முழுங்கிட்டார்.
அந்த பல்செட்டு உணவு குழாயில் போய் முழு பல்செட்டு போய் சிக்கிச்சு. அதை லேப்ராஸ்கோப் வழியாக உள்ள இந்த பக்கம் மார்க்கூட்டு வழியாக போய் ஓப்பன் பண்ணி உணவு குழாயை கிழித்து அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக போச்சு. இன்னொருத்தருக்கு வந்து இந்த இடத்துல உணவு குழாயில் ஸ்டக்கான இதை வந்து எண்டாஸ்கோப் வழியாக இறைப்பைக்குள்ளே கொண்டு போய் லேப்ராஸ்கோப் வழியாக அதை ரிமூவ் பண்ணோம். அது எண்டோ லேப்ராஸ்கோபிக் காம்பினேஷன் அப்ரோச் ஆஃப் டென்ச்சர் ரிமூவல் என்று. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாரின் பாடியும் ஒவ்வொரு டைப்பாக டீல் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்ணும். பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது. உணவு என்ன உட்கொள்ளுகிறோமோ அதை கவனித்து சாப்பிட வேண்டும். உணவு அல்லாத பொருட்களை தவறி கூட நம்ம முழுங்கக்கூடாது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பேனர் வந்து நான் வந்து பின் குத்துறேன்னு சொல்லிட்டு வாயில் பின் வச்சுட்டு இருந்திருக்காரு. முதுகில் வந்து டே மச்சின்னு ஒருத்தர் தட்டினோட முழுங்கிட்டார். ஸோ அப்புறம் பின்னை நாங்கள் எண்டோஸ்கோப் வழியாக எடுத்தோம். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தன் காசு முழுங்கிட்டு வந்தான். ஏன்டா நீ காசு முழுங்கிட்டு வந்தேன்னு கேட்டால், நான் வந்து கிரிக்கெட்டுக்கு அம்பையரிங் பண்ணிட்டு இருந்தேன் சார், காசு இப்படி மேலே போட்டு மேலே பார்த்தா வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா. இந்த மாதிரி பல காரணங்களால் காசுகள் தான் அதிகமாக எல்லோரும் விழுங்குறாங்க. தயவுசெய்து ஏதாவது நம்ம முழுங்கி இருந்தால் உடனடியாக ஒரு மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். ஸோ நாம் இதெல்லாம் முழுங்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகளை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். சின்ன குழந்தை இருக்கிறப்போ இந்த விழுங்கக்கூடிய சிறிய சிறிய பொருட்கள், ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் கீழே அவங்க கை கெட்டும் தூரத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்புடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.